முட்டை சேமியா இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 கப் சேமியா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சேமியாவை வறுத்துட்டு சேர்க்கும்போது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக வரும். அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்து நல்லா வதங்கியதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 பச்சை மிளகா, தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1 கப் சேமியாவுக்கு 2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை சேர்த்த உடனே கரண்டி வச்சு கலந்து விடக்கூடாது, அப்படியே மூடி வச்சிடலாம். முட்டை ஓரளவு வெந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச சேமியாவும் சேர்த்துக்கலாம். சேமியா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். அப்பப்போ ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். கடைசியாக கொத்தமல்லி தழையை தூவி மிக்ஸ் பண்ணி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நல்ல சூப்பரான ஒரு முட்டை சேமியா ரெடி ஆயிடுச்சு. இது லஞ்ச் பாக்ஸ்க்கு கூட சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள்.